அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அவங்க அக்கா. அந்த அம்மாவுக்கு பிடிச்ச குட்டி குட்டி பொம்மைங்க. எதையும் வெளியில் வாங்கலை, நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு அழகாக டெக்கரேஷன் பண்ணியாச்சு. இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து பிருந்தாவே பண்ண கீச்சேன் க்ளூவில் ரெடி பண்ணது அவளே. ஸோ இது வந்து அவளோட ஒரு குட்டி கியூட் மெமரி. இது வந்து ஞாபகம் இருக்குங்களா, நம்ம கொடைக்கானலில் வாங்கினாங்க. இதை அழுது வாங்கினாங்க இந்த பொம்மையை. அவங்க எல்லாரையும் நம்ம காட்டிடலாம் நமக்கு இந்த பர்த்டேல. இது வந்து அவங்க மாமா அவங்களுக்காக கொடுத்த கிஃப்ட். இது வந்து பிருந்தா கொடுத்தது, அது வந்து எனக்கு கொடுத்தது. இது வந்து லாஸ்ட் இயர் பிருந்தாவோட பர்த்டேக்கு கொடுத்த கேக்டஸ் பொம்மை. அப்போ வந்து நம்ம ஊரில் இருக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன், ஆயோரை தான் செலிப்ரேட் பண்ணோம். அதனால் அவளுக்கு முன்னாடியே கொடுத்த கிஃப்ட்டு அது. ஆமாம் ஆமாம், அங்கே இருந்தெல்லாம் அது வந்து பிருந்தாவோட மோஸ்ட் ஃபேவரட் சின்சான். ரொம்ப பிடிக்கும். இப்பதான் வந்து அவ ஷின்சானே பாக்குறது. அதனால ஸ்கூல்ல இருந்து வந்தா உடனே ஷின்சான் தான் பார்ப்பாங்க. அந்த அம்மா படுக்கும்போது கூட இவர் வந்து முகத்துக்கிட்ட, அந்த அம்மா முகத்துக்கிட்டே வச்சுன்னு படுப்பாங்க. ஆனா ஒரு நாள் கனவு வந்தது. என்ன கனவுனா, சின்சான் வந்து அந்த அம்மாவை நைட்ல கழுத்துலேயே கடிக்கிற மாதிரி கனவு வந்துதான். அதுல இருந்து அந்த சின்சான் பொம்மையை தொடர்றது இல்லை, அவங்க பார்த்துட்டு போயிடுவாங்க. அவரை நீங்க பார்த்துருப்பீங்க, நம்ம ஸ்டேஷன் தான் வச்சிருப்போம். ஓகே, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இவங்க நம்ம வீட்டில் இருக்கிற செல்லக்குட்டீஸ். நம்ம செல்லக்குட்டீஸ் கொடுத்து வந்துட்டோம். நம்ம போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணலாம் நம்ம மக்கள். வாங்க எவ்வளோ நேரம் இது பாப்பா, அப்புறம் வைக்கலாம். போட்டு போங்க. மேடம்க்கு 15 வயசு ஆகுது. அவங்க ஸ்லாங்ல சொல்றாங்க. ஆமா, 15 வயசு ஆகுது. ஏதாவது ஒன்று சொன்னா எனக்கு 15 வயசு ஆகுது பாரு. கேப் ஒன்று அடியுது, அது கூட ஒரு மாதிரி அழகு மாட்டேது. இங்க வா, இங்க வா. வாங்க வாங்க, ஷூ போட்டுக்கோங்க. வாங்க, நீ ரொம்ப ஆசைப்பட்ட ஷூ வாங்கி கொடுத்தாங்களே. டேடி என்னப்பா டேடி இது பிருந்தாக்கு ரொம்ப பிடிச்ச ஒயிட் ஸ்னீக்கர்ஸ் பர்த்டே கிஃப்ட். அதை நேற்று வாங்கினாலும் நம்ம அந்த அம்மாவுக்கு தெரியும். ஆனால் சர்ப்ரைஸ் முன்னாடியே தெரியும். சர்ப்ரைஸ் ஆகும், சர்ப்ரைஸ் ஆகுது. ஷூவை பார்த்துட்டு சர்ப்ரைஸ் ஆகுது. பார்க்காமலே சர்ப்ரைஸ் ஆவாங்க. நாங்கள் நேற்று தானே பார்த்த கடையில் சர்ப்ரைஸ். இப்போதான் உனக்கு பிடிச்ச ஷூ. ஓவர் சர்ப்ரைஸ் இது. எந்த படிக்கோ மாமா பாரு மாமா, ஷூல எது காட்டு தெரியல. இவங்களையும் கொடைக்கானல்ல தான் வாங்கினாங்களா? பாப்பா எங்க வாங்கினீங்க கொடைக்கானல்ல? இது அது ஏற்காடு. ஏற்காடு. ஆமா, இவங்களோட ஊர் ஏற்காடு. இவங்களோட ஊர் வந்து ஏற்காடு. இவங்களோட ஊர் வச்சிடலாம். இவங்க போடு உள்ள தள்ளு. ஷூ நீ தான் போடணும். ஓகேவா? என்ன ஏன் லேஸ் இதுதான் நீ கேட்டீங்க. ஒயிட் ஃபீட் இதுதான் அப்படி சொல்லணும். சரி கட்டி சரியா? அப்போ இது எடுப்பா அவங்க ஷூல. ஒழுங்காவே கட்டி உள்ள பண்ண பொண்ணு. என்ன பண்ணா அதை விட ஸ்கூல்ல சுத்தி டேடி கிட்ட வா. நீ டேடி கிட்ட வா. நைஸ் எஃபெக்ட். அந்த பக்கம் போலாமா? அம்மா இப்பதான்
எப்பன்னு இது கேக்கு போறியா ஓகே இப்போ நம்ம வந்து ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்து வாடி மாமா உள்ள பண்ணி எடுப்பா மாமா வெஸ்ட் வா டாடி இந்த சைடு வாங்க Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Brinda. Happy birthday to you. செல்லப்பையா நாங்க ஆமா நீ இப்படி பண்ணணும் வாழை கட் பண்ண ஃபர்ஸ்ட் அதான் வாழை நீங்களே கட் பண்ணுறாங்க கட்டே பண்ணல நீங்கள் அது மேலே கிளியராக வச்சுக்கீங்க ஹாப்பி பர்த்டே செல்லக்குட்டி காட் பிளஸ் யூ செல்லக்குட்டி இல்லை காலேஜ் விட்டுருக்கேன் நீ கேக் கட் பண்ணிட்டே இருந்தாங்க ஓகே நம்ம கொடுக்கலாம் சொல்லுங்க ஹாப்பி பிறந்த நாள் ஹாப்பி பிறந்த நாள் பற்றி எனக்கு வித்தியாசம் யூஸ் பண்ணுறாங்க உனக்கு அவன் தான் ஒன்று செல்லக்குட்டிக்கு ஸ்மால் கிஃப்ட் வைங்க வைங்க அப்புறம் பார்ப்பீங்க வைங்க சர்ப்ரைஸ் என்னது இது பாருங்க கைஸ் நமக்கே தெரியாம வாங்கிக்கிறாங்க இருக்குது சொல்ல I am also give you some different type of surprise gift. இது எப்ப நடந்துச்சு நானும் இருக்கேன் நாங்க தேங்க்யூ. இது வந்து மாமா ஓவர்ல இருக்காங்க இது ஹேண்ட் ரைட்டிங்லேயே தெரியும் காஸ். நீ தான் இது ஓகே நான் போப்பா கீப்ஸ் வெயிங் உங்க அழகான கொண்டு நீங்க என்ன பண்றீங்க பாஸ் On this side. Go there. Continue. Thank you. No, come on. Thank you. வாங்க கிஃப்ட் எல்லாம் வந்து பாருங்க. யாய் யாய் கடிறாங்க பாருங்க. இந்த 14 வருஷம் ஒழுங்கா இருந்த மாதிரி 15வது வருஷமும் அட்டகாசம் பண்ணாம வீட்டுல ஒழுங்கா இருக்கணும். சாரி தப்பா விஷ் பண்ணிட்டேன். இந்த 14 வருஷம் எங்களை அட்டகாசம் பண்ண மாதிரி பண்ணாம 15வது வருஷத்துல ஒழுங்கா இருக்கணும். 15 வயசு ஆயிருக்கு. 15 வயசு அட்டகாசத்தெல்லாம் கம்மி பண்ணணும். ஏன் இந்த வாலிபத்துல கொஞ்சம் கம்மி பண்ணணும். மக்களே என்ன பண்றாங்க தெரியுங்களா? பர்த்டே உங்களுக்கு தான் என்ன பண்ணுவீங்க? யாராச்சும் வந்து பர்த்டே விஷ் பண்றது நீங்க வெயிட் பண்ணுவீங்கல்ல,
தூங்குறவங்கலாம் எழுப்பி எனக்கு birthday wish பண்ணுங்க. எனக்கு பர்த்டே ஐயோ எனக்கு பர்த்டே அவங்க அப்பா சொன்னேன் டேய் எனக்கு பர்த்டே விஷ் பண்ண நைட்டு 12 மணிக்கு அவங்க அப்பா Guys, போய் அசிங்க தொல்லை பண்றாங்க பண்றான். guys. இங்க பாருங்க இவரோட அட்டகாசத்தோட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று கட்டுற பாருங்க. ரொம்ப கூட பார்த்தால நேற்று நைட் இவ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்க பாருங்க நைட்டு எல்லாரையும் போய் விஷ் பண்ணுங்கன்ட்டு அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தாளா நைட்டு 12 o'clock டேடியை கூட்டு போய் மூன் பார்த்து விளையாட்டு வந்திருக்கா. நம்மளா யாரு? இந்த நிலா போயிட்டு அந்த நிலாவை பார்த்துட்டு வந்துச்சான். இப்படிதான் வேணும் அட்டகாசமா. நம்ம என்ன பண்ணோம் ரூல்ஸ் பிரேக் பண்ணோம். Break பண்றோம். பாருங்க பாத்தீங்களா ஏன் இவ்வளவு A அட்டகாசமா spoiled child raised by a spoiled dad. Yes. அங்கிருந்து வந்தது இந்த மொத்த வாழ்த்தனமும். Yes. சரி ஓகே கிஃப்ட் எல்லாம் இன்னொரு ஒரு எடுத்துக்கலாமா நம்ம ஆஹா. இல்ல வேணாம் ஆஹா. பிடிச்சுமா இது சின்ன இருக்கா? நாங்க கிட்டத்தட்ட எவ்வளவு இன்னைக்கு 50,000 ரூபாய் செலவு பண்ணி கிஃப்ட் எனக்கு கொடுத்தா அதை ஓரமா வச்சுட்டு மக்கா வாங்கி கொடுத்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பாத்துக்கிறியா Sister is the best. ஏன் சொன்ன? நீ ஏன் சொன்ன? சரி சரி மாமா என்ன மாமா நம்ம ரெண்டு பேரும் ஆரம்பிக்கலாம் மாமா இவங்க வேற இதெல்லாம் பண்ணிட்டு. யார் எப்படி கூட நமக்கு சொல்றோம். வாழ்த்துக்கள் மாமா நீ அப்பா வாய்க்க 14 வருஷம் கழிச்சு சொல்றாங்க நீ அப்பா ஆயிட்டு. You also mommy. வாழ்த்துக்கள். You are the mummy. நான் அக்கா ஆயிட்டேன். இங்க பாருங்க நான் இன்னொன்னு சொல்றேன் இங்க வாங்க. இவ பிறந்தப்ப இவ எனக்கு மெமரபிளா கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஸ்டிச் போட்டு எனக்கு 15 வருஷம் ஆகுது. இட்ஸ் மை மெமரி. ஹாப்பி பர்த்டே 15 years of stitches. ஏன்னா மாமா மாடி தள்ளி விட்டாரு. இல்ல அது நான் மாடியில உட்காந்துட்டு இருந்தேன். இவ வீட்டுக்கு வரான்னு சொல்லி கால் பண்ணி சொன்னாங்க. மாமாவும் என் கூட மாடியில இருந்தாங்க. உட்கார வச்சுட்டு போயிருந்தாங்க. நான் தடுக்கி கீழே விழுந்து வந்து லைட்டா மண்டை ஓப்பன் ஆயிடுச்சு. கரெக்டா வந்துச்சு. அப்ப போட்டு ஸ்டிச் கரெக்டா இவ பிறந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வர போறா. அப்ப போட்டு ஸ்டிச் இல்லைங்க அவங்களாம் பாதி சொல்றாங்க நான் சொல்றேன் பாருங்க முழுசா டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வீட்டுக்கு போக போகிறோம். வீட்டில் வந்து எங்கள் மாமனாரும் அதான் எங்கள் தாத்தா பாப்பா தம்பி எல்லாமும் வீட்டில் இருக்காங்க. கால் பண்ணி சொல்கிறாங்க வீட்டுக்கு வர போகிறேன்னு சொல்லிட்டு மாடி மேலே விளையாட்டு இருந்தாங்க பாருங்க 3 பேரும் இருந்திருக்காங்க. தம்பி கீழே வந்திருக்கான் குழந்தை மொபைல் எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்த சீக்கிரத்தில் மாமா போகிறாங்க நம்மளும் போகலான்னு சொல்லிட்டு ஓடி வந்து எதிரி விழுந்து தையல் போட்டு சரி நம்மள பிக்கப் பண்ண வருவாங்கன்னு பார்த்தா இந்த அம்மா கூட்டு வந்து அட்மிட் பண்றாங்க. இந்த ரத்தத்தை பார்த்து நான் மயக்கம் போட்டு விழுந்து மறுபடியும் அட்மிஷன் போட்டு மறுபடியும் ஒரு 2 நாள் அங்கே வச்சிருந்து அப்சர்வேஷன்ல வச்சிருந்து அப்புறம் 2 பேரும் உடனே டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்புனாங்க. அந்த மாதிரி ஒரு மெமரி அந்த அம்மா இருந்தது. ஓகே அதுக்கப்புறம் என்ன கதைன்னு சொல்லிட்டு விசாரிச்சு பார்த்தா மாமா தள்ளிட்டான் ஆக்சுவலா இப்ப விழுறப்ப அங்க இல்லவே இல்ல குழந்தை மொபைல் எடுக்கலான்னு கீழே வந்துட்டு இருக்கிறான். எங்க மாமனார் அவர்தான் தள்ளி விட்டு கீழே போயிட்டாரு. பாரு தள்ளி விட்டு கீழே போயிட்டாங்க. அது இன்னும் 50 years இல்ல. நான் எத்தனை 50 years ஆனாலும் நான் அதான் சொல்லுவேன் மாத்த மாட்டேன். அந்த மாதிரி அப்ப அவனும் சின்ன பையனா இதுவும் பாப்பாவா 2 பேர்ல யார் தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. வளர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இந்த அம்மா வளர்ந்து மாமாலாம் தள்ளி விடல நானே தான் விழுந்துட்டேன். மாமா மொபைல் எடுக்க கீழே ஓடினாங்க நான் பின்னாடியே ஓடினேன் நான் விழுந்துட்டேன்னா அப்புறமா தான் சொன்னாங்க அந்த அம்மா. சரி பாவம். காய்ஸ் இங்க பாருங்க காய்ஸ் இந்த லைட் தான் கிஃப்டாம்பா. ஏய் சல்லக்குட்டி நானு ஃபர்ஸ்ட் இது மட்டும் தனியானா இது கல்லு மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்துருந்தேன். கல்லு மாதிரி இருக்கா வீடு கட்டு. ஓ வாவ் ஓய் ஏ அழகா இருக்கு பாப்பா. பிரைட்னஸ் கம்மி பண்ணுங்க. பிரைட்னஸ் கம்மி பண்ணுங்க. அக்கா பொம்மை மாதிரிக்கிறா. நான் மொட்டை மாதிரி சொன்னேன். யார் இந்த காமெடியான கிஃப்ட் பண்ணுங்க? லைட் மாட்டிக்கிச்சு இப்போ
இப்பதான் இப்படி சொன்னேன் வச்சாதான் அழகா இருக்கும். இல்ல இப்பதான் சொன்னேன் 15 வயசு ஆகுது அட்டகாசத்தெல்லாம் கம்மி பண்ணணும் நானும் இப்பதான் சொன்னேன், நான் ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணுவேன். சரி வச்சுட்டு வா. வாங்க நண்பர்களே, இப்படி வைக்கிறாங்க. என்னப்பா இப்படிட்ட? ஓகே, அடுத்து இன்னொன்று எடுத்து ஓப்பன் பண்ணலாம். நான் இது பாருங்க, டேடியோட கிஃப்ட் பாருங்க. இந்த பென்னு, திஸ் இஸ் ஸோ ஸோ ஸ்பெஷல். அது வந்து எப்படின்னா, நான் பப்ளிக் எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிருந்தேன். ஓகேவா, 10th நம்மளுக்கு போர்டு எக்ஸாம் இருக்கா. அப்போலேருந்து டேடி வந்து எனக்கு வீக்லி ஒரு பென் வாங்கி தருவார். நான் வந்து டெஸ்ட் ட்ரைவ் மாதிரி ட்ரை பண்ணி டேடி எனக்கு வாங்கி கொடுத்து செட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பென் இது. ஓகேவா, செம்மையாக இருக்கும் எக்ஸாமில். ஈவன் இது வாட்டர் ப்ரூஃப் கூட. நீங்கள் எழுதுற பேப்பர் மழையிலே இருந்தாலுமே அந்த பேப்பர் மீன்ஸ் மழைன்னு நான் சொல்ல மாட்டேன், தண்ணி பட்டாலுமே எதுவும் ஆகாது. அந்த மாதிரி நாங்கள் ஒவ்வொன்றா ஈரமாயிடும், ஆனா இங்கு வந்து ஸ்மெஜ் ஆகாது. அப்படி நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி டேடி எனக்கு வாங்கி கொடுத்த ஒரு சூப்பரான பென் இது. இது வந்து நான் பிருந்தாக்கு சஜஸ்ட் பண்ணிட்டேன் 10th வந்ததுக்கப்புறம். ஸோ இதுதான் போர்டு எக்ஸாம்னா இந்த பெண்ணு தான் ஆசை. அது வந்து டேடி பிருந்தாக்கு board exam also coming. That's why I give that gift. என்ன கிஃப்ட் கொடுத்தாலும் கேட்குறாங்க பிருந்தாக்கு. என்னம்மா How do you feel about that pen? That gift? இன்னைக்கு கூட எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன். என்ன சொல்லலாம், ரொம்ப எதிர்பார்த்தியோ? அக்காவோட பர்த்டேக்கு டேடி இதுதான் வாங்கி கொடுத்தாங்க. அக்கா நல்ல மார்க் எடுத்தா. ஓகே, ஸ்கூல் போர்டில் வந்தா. அந்த மாதிரி நீயும் நல்ல மார்க் எடுத்து அது மேல சொல்லாது, ஸ்கூல் பேனர்ல வரணும். அக்கா மாதிரியே நீயும் ஜெயிக்கணும். ஓகே, இது வந்து எங்களோட ஒன்லைன் கோட் மோட்டிவேஷன். அப்போ டேடி எங்களுக்கு எக்ஸாம்ல சொல்றது தான். பப்ளிக் எக்ஸாம் முன்னாடி எல்லாம் ஆல் தி பெஸ்ட் அது இதுன்னு சொல்லி அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆகியே இருப்பாங்க. டேடி அப்படியே எக்ஸாம் ஹாலுக்கு போட்டு ஒரு 15 minutes சைலண்டா ஒரு இருக்கக்கூடாது, ஜெயிக்கிறோம் கலக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. அதுதான் அது ஒரு ஸ்மைல் அப்படியே உள்ள இருந்து வந்துருக்காது. எக்ஸாம் போற வழி எல்லாமே அவங்க டேடி ஜாலியா பேசிட்டு போவாரு. அதுட்டு எல்லாம் உள்ள லிட்டரலி ஒரு half an hour to 45 minutes முன்னாடி வீட்டுல இருந்து கூட்டிட்டு போயிடுவேன். டாடி கூட தான் போவேன். எக்ஸாம்னாலே போர்டு எக்ஸாம் தான், ஸ்கூல்ல போற பழக்கம் கிடையாது. டாடி கூட போயிட்டு டாடி கூட தான் வருவேன். படிக்கிறது எல்லாமே வீட்லயே வைண்ட் அப் ஆயிடும். அந்த ஒரு டிராவல் டைம் அப்படியே மைண்ட் ரிலாக்ஸா சிட்டா கூட்டு போவாங்க மம்மி டாடி. அங்க போயிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஜாலியாக எக்ஸாம் வச்சுட்டு வரலாம். எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் எக்ஸாம் எழுதி தினம் ஒரு ஸ்நாக்ஸ் என்ன விட்டு சாப்பிடுவாங்க. அப்படி இல்ல, வரப்ப சொல்றேன் எப்படி கூட்டு போறோம். எத்தனை எக்ஸாம் வந்தாலும் அதே மாதிரி தான், போறப்பயும் சரி வரப்பயும் சரி. மம்மி டாடி 2 பேரும் இல்லாம நான் என்னோட ஒரு போர்டு எக்ஸாம் கூட எழுதுனதே கிடையாது. அது வந்து என்னோட ரொம்ப ரொம்ப நான் எவ்வளவு நாளாலும் லைஃப்ல சொல்லி ஹாப்பியா வைப்பேன் அந்த விஷயம். எக்ஸாம் 1 month நடந்தாலும் அந்த 1 month டாடி வந்து அந்த எக்ஸாம் பண்ணி எந்த ஒரு எதுவுமே வச்சுக்க மாட்டாரு. அவருக்கு அவ்வளவு ஒர்க் இருக்கும். பட் எனக்கு 10 o'clock எக்ஸாம்னா இந்த 9:30 கொண்டு போய் விடுற வரைக்கும் அது எதுவுமே என்கிட்ட காமிச்சிக்க மாட்டாரு. திருப்பியும் எனக்கு 1 o'clock எனக்கு ஒரு 1:15 எக்ஸாம் முடியுது. 1 o'clock-குள்ளே அந்த 4 hours-குள்ள அவருக்கு என்னெல்லாம் வேலை இருக்கோ அதை டக்குன்னு காம்பாக்டா முடிச்சுட்டு 1 o'clock ஷார்ப்பா வந்து நிற்பாரு வெளியே. வந்து அந்த ஸ்மைலிங் ஃபேஸோட என்னக்கன்னா ஓகேவா அப்படின்னு கேட்கறது ரெடியா இருப்பேன். கேட்க மாட்டாங்க டாடி. நானே தான் சொல்றேன், சொன்னாலும் அதை கேட்டுக்க மாட்டேன். வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் ஜாலியா. பேசுமே என்ன நடக்குது அந்த மாதிரி 15 வயசு ஆயிருக்குது. ஏதோ இப்ப ரீசன்ட் டேஸ்ல தான் ஏதோ சும்மா ஃபன்னா வீட்ல ஏதோ ஒரு டாக் போயிட்டு இருக்கு. எனக்கு தெரியாதா எனக்கு 15 வயசு ஆகுது அப்படின்னு சொல்றா. எங்களுக்குலாம் செம்ம சிரிப்பு. அண்ணில இருந்து வச்சு ரோஸ் பண்ணிருக்கோம். எனக்கு 15 வயசு ஆகுது. சரி செல்லம். இப்படி தாங்க பாப்பாவோட பர்த்டே செலிப்ரேஷன் போச்சு. பாப்பாவை எல்லாரும் விஷ் பண்ணுங்க. விஷ் பண்ண அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. இப்போ அவருக்கு வந்து ட்ரெஸ் வாங்கிட்டு இருக்காங்க, வேற ட்ரெஸ் இருக்கு அது போட்டு போ வேற ட்ரெஸ் இருக்கு போட்டு நான் வாங்க கிறிஸ்மஸ் போட்டுட்டேன் ட்ரெஸ். பர்த்டே ட்ரெஸ் எடுத்துக்கிட்டோம். எத்தனை ட்ரெஸ் எடுத்தாலும் போடக்கூடாது இல்லைங்க. உடனே இப்போ கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது, அன்னைக்கு போட்டுக்கிட்டோம். கேரல்ஸ் போனோம், அதுக்குள்ள வேணும் இல்லை ட்ரெஸ் நமக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் என்ஜாய் பண்ண மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இன்றைக்கி யாருமே பர்த்டேக்கு வராததுக்கு காரணமே வந்து பாப்பாவுக்கு எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் கிட்டே வந்துடுச்சு. சரி நம்ம வந்தோம்னா எல்லோரும்
அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக தூங்க மாட்டாங்க, அட்டகாசம் பண்ணின்னு வந்து காலையில் லேட் ஆகும். அதனாலேயே வந்து அவங்க ஆயா தாத்தா, எங்கள் அம்மா அப்பா, ஐ மீன் இவங்க அம்மா அப்பா, எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே யாருமே வரல. நாங்கள் எங்க அம்மா அப்பா கூட யாருமே வரல. பாருங்க யாரை சொல்கிறாங்க தெரியுதுங்களா? ஆக்கூரில் அவங்க அப்பா, அவங்க சித்தப்பா வந்து என்ன தேய்ச்சி குளிக்க வச்சார் பாருங்க. அவங்க அம்மா அப்பான்னு அவங்கள தான் சொல்லுவாங்க. அதனால இப்போ வீடியோ காலில் வரேன்னு சொன்னாங்க. அது கூட வேணாம், அட்டகாசம் பண்ணிட்டு வேணாம், பாப்பா வந்து கரெக்ட் டைம் கேக் கட் பண்ணிவிட்டு தூங்கிட்டோம். காலையில் 6 o'clock கிளம்பணும்னு சொல்லியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், Okay, இவன் bye. கேக்கே திரும்பி பார்த்துன்னு இருக்கா, எப்படா வீடியோ ஆஃப் பண்ணாம திரும்பி போய் சாப்பிடலாம். வயிறு full ஆயிடுச்சு. ஓகே ஓகே, ஓகே, பாய், குட் நைட். இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோல நாங்க பார்க்குறோம். அடுத்து. பாய். See you. என்னடா மியூசிக்கே இல்லாமல் டான்ஸ் ஆடுறாங்க பார்க்குறீங்களா மக்களே? என்ன பாட்டுக்கு ஆடி இருப்பாங்கன்னு நீங்கள் ஒரு கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். நாங்கள் போட்டால் எங்களுக்கு காப்பிரைட் வந்துடும், அதனால தான் நாங்கள் போடல. ஓகே, கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். சாப்பிடவே முடியல, ஆனால் எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே சாப்பிட்டா மாமா வந்து கார்டு வைக்க மாட்டேன். அந்த ஃபோட்டோவில் அந்த விஜய் பார்த்து வைக்க மாட்டேன்.